ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மானம் கெட்ட மூளையோ, தம்மா தொண்டு பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது மட்டும் வருஷ கணக்கா ஞாபகம் வச்சுக்குது. இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பிறகு அஸ்தி, இதில் யார் ஒஸ்தி என்பதை நிரூபிக்க இடையில் எல்லோரும் போடுகிறோம் எத்தனையோ குஸ்தி. மன அழுத்தமா இருந்தா மனம் திறந்து பேசணும்னு சொல்றாங்க. ஆனா மனம் அழுத்தமானதே மனம் திறந்து பேசினதால தானே. என்னத்த சொல்றது, ஆண்டு முழுவதும் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி குவிக்க வேண்டியது வருஷ கடைசியில கேலண்டருக்காக அண்ணாச்சி கடையில வந்து மண்டைய சொரிஞ்சுட்டு நிக்க வேண்டியது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் அவங்க நல்லவங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் துரோகம் பண்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்ப யார் தான் கெட்டவங்க? ஒண்ணுமே புரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கு. 4 பேர் நம்மளை பார்த்து தலைன்னு சொல்ற மாதிரி வாழணும், போய் தொலைன்னு சொல்ற மாதிரி வாழவே கூடாது. இல்லாதவன் பணத்தை தேடி ஓடுவதும் இருப்பவன் நிம்மதி தேடி ஓடுவதும், அனைத்தும் இருந்தாலும் எதையோ நினைத்து ஏங்குவதும், இருப்பதை வைத்து நிறைவு கொள்ளாத மனதை வைத்துக்கொண்டு போகுமிடம் எதுவென்றே தெரியாமல் தவிக்கும் இந்த மனிதர்களை என்னவென்று சொல்வது? இங்கு வெட்டியானுக்கு வேண்டியதெல்லாம் சடலம் மட்டும்தான், மனிதன் அல்ல. நீதிபதிக்கு வேண்டியதெல்லாம் சாட்சி மட்டும்தான், உண்மை அல்ல. இங்கு ராஜதந்திரம் யாதெனில் கையில் கல் கிடைக்கும் வரை நாயுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது. இது என்ன டிசைனோ? உயிரோடு இருக்கும் வரை ஒருவரை அவமதித்துவிட்டு இறந்த பிறகு அவருக்கு வெகுமதி கொடுப்பதில் என்ன பயன் இருக்கு? போதும்டா உங்க மதிப்பு மரியாதையெல்லாம். பதவிக்காக பணிவதும் பணத்துக்காக புகழ்வதும் நல்லவன் போல் நடிப்பதும் சிலரின் திறமைகள் தானடா. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான். ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது. இருக்கும் வரையில யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது கூட ஒரு அன்பில் கடைசி நிலை புரிதல் தான். எல்லோர் வாழ்விலும் பிரச்சனை வரும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்காம எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, அதை எப்படி நான் கடந்து போறது அப்படின்னு யோசிங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. அதே மாதிரி இந்த உலகத்துல பிறருக்கு உதவி செய்யும் போது தனக்கென்று கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நமக்கு தேவை என்றால் அள்ளி சென்றவர்கள் கிள்ளி கூட தருவதில்லை. நல்ல உறவுகள் என்பது கடிகார முள்களை போன்றது, அடிக்கடி சந்தித்துக் கொள்வதில்லை. ஆனால் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில்தான் எப்போதுமே இருக்கும். நீ எப்போது மிக சரியாக இருக்கிறாயோ அப்போதுதான் இந்த உலகம் உன்னை அதிகமாக குறை சொல்லும். குறைகளுக்காக பயந்து பயந்து வாழ முடியாது. துணியாதவரை வாழ்க்கை அச்சுறுத்தும். துணிந்து பார், அதுவே வழிகாட்டும். வாழ்க்கை எதை கற்றுத்தருகிறதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்து உள்ளது. வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்லுங்கள், சுமந்து செல்லாதீர்கள். சுமைகள் எப்பொழுதுமே வலிகளை மட்டும்தான் கொடுக்கும். இரவுக்கு பின்னால் நிச்சயமாக பகல் உண்டு, துன்பத்திற்கு பின்னால் நிச்சயமாக இன்பம் உண்டு. இறைவன் மேல் முழு நம்பிக்கை முன்வைத்து பயணியுங்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே. மகிழ்ச்சியாய் வாழ 1000 வழி இருக்கிறது, ஆனால் கவலை இன்றி வாழ 3 வழிதான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான். வாய்விட்டு சொல்லும் ஆதங்கமெல்லாம் பெரும்பாலும் புலம்பல் என்றே இங்கு முத்திரை குத்தப்படுகிறது. ஒருவருடைய மனதில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால் உணர முடியாது. மனதின் வலிகளை மிக தெளிவாக சொல்ல தெரியாதவர்களுக்குத்தான் கடுமையான கோபம் வருகிறது. யாரெல்லாம் தமது தவறுக்கு அடுத்தவர் மீது பழி போடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கெதற்கு? மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது நம் அனுபவம். எதையும் சாதிக்க நிதானம் ஒரு அற்புதமான ஆயுதம். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல
நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நீ முயற்சி செய்தால் மட்டுமே. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. வெற்றி தோல்வி மாறி மாறி வரலாம். ஆனால் மனித வாழ்வு மகத்தானது. அதனை மனம் தளராமல் வாழ்வதே உண்மையான வெற்றி. 4 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என நல்லது செய்யாதே. 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீ நல்லது செய். அதாவது புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முரண்களே உலகின் இயல்பாகும். அந்த முரண்களில் துன்பம் உருவாகும். புரிதலால் உள்ளம் தெளிவாகும். அந்த தெளிவே உனக்கு ஒளியாகும். இறைவன் எங்கும் உள்ளான், என்னிலும் உள்ளான், உன்னிலும் உள்ளான். எங்கும் உள்ள இறைவனை உன்னுள் பார்ப்பதே வழிபாடு. அதுவே தொழுகை, அதுவே ஜெபம். இந்த வழிபாடு இல்லாமல் வாழ்க்கை கனியாது, ஞானம் வராது. கடவுளை உன் உள்ளே தேடு. பக்தி என்பது வேறு, சரணாகதி என்பது வேறு. எனக்கு இதை கொடு என்பது பக்தி. எதை கொடுத்தாலும் நீ என்னுடனே இரு என்பது சரணாகதி. ஒரு ஜீவன் உங்களிடம் தேவைக்கு மட்டுமே ஓடி வரும் என்று நினைக்காதீர்கள். கிடைக்காத ஒரு அன்பை உங்களிடம் எதிர்பார்த்து கூட தேடி வரலாம். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம், அன்பாக இருப்போம். ஒருவரை அழகு ஆக்குவதும் அன்புதான், ஒருவரை அடிமையாக்குவதும் அன்புதான், ஒருவரை அனாதையாக்குவதும் அன்புதான், ஒருவரை பைத்தியமாக்குவதும் அதே அன்புதான். அன்புதான் எல்லாம். அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.